கொடிய நோயில் இருந்து அவப்பட்ட வேதனைகளிலும் இரவோடு கூட இருந்து அவர் காத்து வழிநடத்தி அதற்காக நன்றியை கூறி இன்றைய இறுதி பயணத்தில் நாங்கள் அவர்கள் வரவேற்ப என்று கூறியிருக்கிறோம். அன்பான தேவனே, உமது அன்பினையும் கருணையையும் இரக்கத்தையும் காட்டி உமது வாழ்விலே இவரை சேர்க்க வேண்டும் என்று இப்பொழுது நடைபெறுகின்ற திருப்பலியால்
திருப்பலி இவ்வுலகில் வாழ்ந்து எம்மை விட்டு பிரிந்து உமது அண்டை வந்துள்ள அடியார் திருமதி சுதர்சினி வில்லியம் ஜீரட்சன் சந்தியா பிள்ளையின் ஆன்ம இழைப்பாட்சிக்காக வேண்டுதல் செய்யவும் அன்னாரின் இவ்வுலக வாழ்விற்கு நன்றி கூறவும் இத்திருப்பலியில் இனிய கூடி நிற்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். சின்ன ரோமியாம் சில்லாலையில் திருமதி சபரிமுத்து மேரி விட்டுவார் தம்பதிகளின் துதர்வியாக பிறந்து திருமுழுக்கினால் இறைவன் பிள்ளையாக்கப்பட்டு கத்தோலிக்க பாரம்பரியத்தை பின்பற்றி வளர்ந்து நல் வழிகாட்டியாக விளங்கியவர். இல்லற வாழ்வில் தம் கணவர் 3 பிள்ளைகள் மற்றும் 2 பேர பிள்ளைகளுடன் ஆனந்தமாக வாழ்க்கையை தொடர்ந்தவர். இறைவன் இவர் கழித்த நல்வாழ்வுக்காகவும் திறமைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவர் தம் வாழ்வில் மனித பலவீனத்தினால் அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை பொறுத்து உமது விண்ணக வீட்டில் உமது திருக்கூட்டத்தில் இவரையும் சேர்த்துக் கொள்ளும்படி உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். இவரின் பிரிவால் துயரிலும் இவரது அன்பு கணவர், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், உற்றார் உறவினர், நண்பர்கள் அனைவருக்கும் ஆறுதல் வேண்டியும் இறை பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டு வாழவும் வரம் கேட்டு தொடரும் திருப்பலியில் பக்தியுடன் பங்கு கொள்வோமாக. Good morning, my dear brothers and sisters. I'm just telling something in English because the other people also can understand English. So I welcome all of you to this Holy Eucharistic celebration. We are here today in memory of, the loving memory of Mrs. Sudarshini Jeyaratnam. And she is no more with us. That is the reality. But why we are here, all of us, it is not to feel or increase the sadness, more here to pray for the soul and to feel and show the solidarity with the family, those who are grieving already. So it is the very important purpose that we are here. Because we are here to pray that the Lord may increase or maybe kind of speed up the process of purifying the soul and embrace a beautiful and gentle soul in His bosom. So therefore, dear brothers and sisters, it's okay to be sad, it's okay to cry and go in the process of grieving. But don't forget, those tears, those crying, the sadness and the grief will not help our sister. It may help us, but it's not going to help her. But our prayers, our mass offering, definitely is going to help her. So therefore, during this time, during this mass, and even after the mass, or maybe whenever that you remember her, please pray for the soul. That is what we are here for today. ஆகவே இந்த வேளையிலே இந்த திருப்பலிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இப்பொழுதாக நாங்கள் நம்முடைய அன்னை, நம்முடைய சகோதரி, நம்முடைய இந்த குடும்ப தலைவி, இவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஒரு நல்ல ஒரு வாழ்வை
இவ்வுலக வாழ்வில் சுதர்ஷினி நம் சகோதரி இறை வார்த்தையை வாசித்து அறிந்து அதில் நம்பிக்கை கொண்டிருந்தார். இறைமகன் இயேசு இவரை அதே நித்திய வாழ்வு தரும் வார்த்தைகளால், என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களை வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமைப்பவராக பெற்றுக் கொள்ளுங்கள் என ஆசி வழங்குவாராக. திருச்சிலுவை. இவ்வுலக வாழ்வில் எமது சகோதரி திருமுழுக்கின் வழியாக தந்தை மகன் பரிசுத்த ஆவி வழியாக சிலுவையை மீட்பின் அடையாளமாக பெற்றுக் கொண்டார். நம் சகோதரி அதே அடையாளத்தின் வழியாக பாவத்தினால் வரும் சாவை முறியடித்த கிறிஸ்துவின் மீட்பின் வெற்றியால் விண்ணக வாழ்வை தனதாக்கிக் கொள்வாராக. இவர் பெற்றுக்கொண்ட திருமணத்தின் அடையாளமாக இதை உறுதிப்படுத்துவார். இந்த திருப்பலியை நாங்கள் தகுந்த விதமாக ஒப்புக் கொடுப்பதற்கு நம்முடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள் பலவீனங்களை நினைத்து ஆண்டவர்களுக்கு ஒரு கணம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடம்
இம்மறை நிகழ்வு வழியாக அவரோடு உயிர்த்தலும் பேரின்பம் அடைய இரக்கமுடன் அருள்கிறார். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனால் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமர்ந்திருந்து இவருடைய வார்த்தை சொல்லுங்கள். முதலாம் வாசகம். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய கடிதத்திலிருந்து வாசகம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே, எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார். உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்திய நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்க பெற்று வருகின்றது. எனவே நாங்கள் மனம் தளர்வதில்லை. நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. அவை சிறிது காலம்தான் நீடிக்கும். ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன. அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும். நாம் காண்பவற்றை அல்ல, நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கின்றோம். காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை. நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடம் இருந்து கிடைக்கும் வீடு ஒன்று உள்லுலகில் நமக்கு உண்டு. அது மென்ட கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா? இது ஆண்டவரின் அருள்வாக்கு. Amen.
உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் இறப்பினும் வாழ்வர். உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ள எவரும் என்றுமே சாக மாட்டார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையை மதிப்பதில்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். காலம் வருகிறது, என் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மாநில மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர் பெறுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர் பெறுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது, தந்தை சொற்படியை நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியோர் விருப்பத்தையே நாடுகிறேன். இது வாழ்ந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் செய்தி. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, 63 வருடங்கள் இந்த உலகில் ஆண்டவர் கொடுத்த அற்புதமான கொடையான வாழ்வை அனுபவித்து இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிற நம்முடைய சகோதரி மரிய சுதர்சினி அவருடைய இந்த இறுதி பயணத்திலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். 40 வருட திருமண வாழ்வு இணைந்து சந்தோஷமான வாழ்வு வாழ்ந்திருக்கிற இவர் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வாழ்ந்திருக்கிறார் என்பது எங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த நேரத்திலே இவருடைய இந்த பிரிவை, இந்த இழப்பை, இந்த இறப்பை சந்திக்க முடியாமல், எதிர்கொள்ள முடியாமல், பார்க்க முடியாமல், அதை மனங்களுக்குள்ளே போட்டு புகுத்தி கவலைப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை உங்களுக்கு கூறியிருக்கிறேன். இந்த ஆழ்ந்த அனுதாபம் இல்லாவிட்டால் இந்த துயர் பகிர்தல் எனக்கு தெரியும், இது பெரிய தாக்கம். என்னென்று சொன்னால்
வாழ்க்கை மாற்றங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யாது. ஏனென்று சொன்னால் இந்த இறப்பை நேரடியாக சந்திக்கிறவர். உதாரணமாக மக்கள் ஒரே கணவர், அவருடைய உள்ளத்திலே ஒரு வறுமை ஏற்பட்டிருக்கும். அந்த துக்கம், அந்த வறுமை, அந்த நிரப்ப முடியாத அந்த வறுமை ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானது. அந்த கணவர் அவர் தன்னுடைய துணையாளை இழந்து அந்த தவிக்கிற அந்த தன்மை, அந்த வறுமை, அந்த துக்கம், அந்த சோகம், இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்கிற அந்த எண்ணமெல்லாம் அவருடைய அந்த துக்க நிலையில் இருக்கிற துக்க நிலைக்கு அது வேறுபடும். அதே போல 3 பிள்ளைகள் என்று சொன்னால் இந்த 3 பிள்ளைகளும் இந்த அம்மாவை இழந்திருக்கிறார்கள். இந்த இழப்பு, இந்த வறுமை ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டதாக தான். இப்ப மூத்த மகள் யோசிக்கிறது, மூத்த மகளுடைய அந்த பிரிவினுடைய துயரம், 2வது மகளுடைய பிரிவினுடைய துயரம், இல்ல மகனுடைய பிரிவினுடைய துயரம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக வேறுபட்டதாக இருக்கும். அதை நாங்கள் ஒரே தராசில போட்டு நிறுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் அவருடைய அந்த உறவோடு இருந்த ஈடுபாடு தான் அதற்கு காரணம். அம்மாவோட நெருக்கமாக இருந்தார். இல்லாவிட்டால் அவருடைய எல்லா விதமான விடயங்களையும் தெரிந்திருந்தால் ஒன்றோடு ஒன்று விளைந்திருந்தால் யார் யாருக்கெல்லாம் இந்த உறவு நிறைவான உறவோடு இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த பிரிவு, இல்லாவிட்டால் இந்த மரணம் ஒரு பெரிய ஒரு வறுமையை தான் உருவாகும். அதே போல இன்றைக்கு நிறைய இடத்துல வந்திருக்கிறீங்க. உங்களோட நம்பியாக இருக்கலாம், இல்லாவிட்ட தெரிந்தவராக இருக்கலாம், ஊராக இருக்கலாம். நீங்க இப்பொழுதாக அனுபவிக்கிற அந்த வறுமை, அந்த துக்கம் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் அவருடைய குடும்பத்திற்கு. ஏனென்று சொன்னால் எவ்வளவுக்கு அவருடைய இணைப்பு அந்த அம்மாவோடு இருக்கிறது, அவருக்கு துக்கமும் வறுமையும் தனிமையும் இந்த சோகமும் வேறுபட்டதாக. ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் இந்த தாய்க்கு ஆண்டவருடைய அருளும் பிரசன்னமும் கிடைக்க வேண்டும் சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம். என்னன்னு சொன்னால் வாழ்க்கை ஒரு பயணம். இந்த பயணத்திலே நாங்கள் பல பேரை சந்திக்கிறோம். பல பேரை இடையில இழக்க வழி இருக்கும், பல பேரை சேர்க்க வழி இருக்கும், பல பேரை நாங்கள் மறந்திருப்போம், பல பேர் அடிக்கடி நினைத்திருப்போம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணம். இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு பயணம். ஆனால் இந்த வாழ்க்கை பயணத்தில் இறப்பு என்பது எங்களுக்கு முற்றுப்புள்ளி இல்லை. அதை நாங்கள் நிறைவாக முழுமையாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். இறப்பு ஒரு முற்றுப்புள்ளி அல்ல. இறைவனில் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு இறப்பு ஒரு முற்றுப்புள்ளி அல்ல. வாழ்க்கை முடிவது அல்ல, மாறுபடுகிறது என்றுதான் எங்களுக்கு நம்முடைய வேதமும் சரி, என்னுடைய விசுவாசமும் சரிங்கிறது ஆண்டவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக மார்த்தா மரியா லாசருடைய அந்த பகுதியை பார்க்கிற பொழுது அதுல மார்த்தா மரியா லாசருடைய இயேசுவோடு இருந்த நினைப்பும் உறவும் அதிகமாக இருந்தபடியினால் அந்த மார்த்தா மரியாவுடைய துக்கத்தை ஆண்டவர் இயேசு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆகவேதான் இயேசுவை அவர் அழைத்த பொழுது அவர் வந்தார். உடனே வராவிட்டாலும் இது ஒரு 4 நாட்களுக்கு பிறகு வந்திருந்தார். அவர் வந்து அந்த செத்த வீட்டில், அந்த இறப்பு வீட்டில், அந்த கல்லறைக்கு முன்னால் இருந்து அழுதார் என்று சொல்லப்படுது. ஒரு கடவுள்
அதே வழியில் யோவான் நற்செய்தியில் எழுதுகிற பொழுது 2 கருத்து வச்சுட்டு அழுகுவார்கள். ஒன்று யூதர்கள் எல்லாம் நிறைய வந்திருந்தாங்க, அவங்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்றதுக்கு, பிறந்த லாசர் வீட்டிலே ஆறுதல் சொல்றதுக்கு. அப்ப அவங்க சொன்னாங்க, இவர் எவ்வளவு அவர் அனுப்பிச்சு. அது ஒரு மேலோட்டமான கருத்து யோவான் நற்செய்தியில் எழுதுகிற பொழுது. இரண்டாவது கருத்து, இயேசு ஏன் அந்த லாசர் இறந்ததை அழுதார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது மக்கள் அவரை நம்பவில்லை. அதாவது அவருடைய மிக நெருக்கமான நண்பர்கள், உறவுகள் கூட இறந்த மகள் உயிர்த்தெழுவான், இறந்தவரை இவர் உயிர்த்தெழ வைப்பார் என்று கூட மக்கள் நம்பவில்லை. அதனால கூட அவர் அழுதார் என்று சொல்லி விவிலிய ஆசிரியர் சொல்லுகிறார். ஆகவே லாசருடைய அந்த இறப்பு ஒரு முற்றுப்புள்ளி அல்ல. மீண்டுமாக லாசரை உயிர் கொடுத்து அவரை மீண்டுமாக எழுப்பினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னும் இந்த இறப்பு எங்களுக்கு ஒரு சில நேரங்களில் பலவிதமான படிப்பினைகளை படிக்கக்கூடும். அதாவது நாங்கள் இந்த உலகத்தில் நீடிய வாழ்வோடு வாழ முடியாது, நித்தியமாக இந்த உலகத்தில் வாழ முடியாது. இந்த உலகத்தை விட்டு நாங்கள் எல்லோரும் ஒரு நாள் போகத்தான் வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஒரு உண்மையை எங்களுக்கு சொல்லுகிறது. ஆனால் நாங்கள் போகிற பொழுது நம்முடைய அன்னை இந்த இடத்திலே ஒரு தன்னுடைய இந்த ஓட்ட பந்தயத்தை நிறைவாக எழுதியிருக்கிறார். கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாக வாழ்ந்து நம்பிக்கை வைத்து பிள்ளைகளை நன்றாக வளர்த்து அவர்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து எப்பெல்லாம் விசுவாசத்தை தான் மற்றவர்களுக்கு சொல்லவும் அதெல்லாம் சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை விசுவாசத்தின் கூட வாழ்ந்திருக்காரு சொன்னா ஒரு ஒரு உன்னதமான பயணத்தை அவர் செய்திருக்கிறார். அந்த வகையில் இந்த இறப்பு எங்களுக்கு துக்கத்தை கொண்டு வந்தாலும், எங்களுக்கு ஒரு வறுமையை கொண்டு வந்தாலும், ஆண்டவருக்கு ஏற்ற விதமான ஒரு வாழ்வை அவர் வாழ்ந்திருக்கிறார் என்ற ஒரு மன நிம்மதியை கொடுக்கிறது. ஆகவே மத்திய நட்சியில் 28வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இறந்தவர்கள் எல்லோரும் உயிர் பெறுவார்கள். நாம தான் ஆரம்பிச்சோம் சொன்னா நாம தான் உயிர் பெறுவோம். எதுக்கா? அதை இன்றைய நற்செய்தியிலும் சொல்லப்படுகிறது. எல்லோரும் உயிர்த்தெழுவார்கள், ஆனால் உயிர்த்தெழுகிற பொழுது எதற்காக உயிர்த்தெழுகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கணும். நான் உயிர்த்தெழுவேன் சொன்னால் இறந்த இறுதி நாட்களில் ஆண்டுடைய சொற்களை கேட்டு, வார்த்தையை கேட்டு, அவருடைய குரலை கேட்டு உயிர்த்தெழுவேன் சொன்னால் நான் எதற்காக உயிர்த்தெழுகிறேன்? உன்னதமான வாழ்வுக்காகவா, இல்லாவிட்டால் கண்மனை தீர்ப்புக்காக? அந்த உன்னதமான படிப்பினையும் எங்களுக்கு ஒவ்வொரு இறப்பும் எங்களுக்கு சொல்லுகிறது. நான் இறந்தால், இல்லாட்ட நீங்கள் இறந்தால் உயிர்த்தெழுவது நிச்சயம். உயிர்த்தெழுகிற பொழுது நான் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மற்றவர்களுக்கு செய்த பிழையான விஷயங்களுக்காக உயிர்த்தெழுது அதற்கான கண்டனை நான் கொடுக்க போகிறேனா? இல்லாவிட்டால் ஆண்டவருடைய அந்த உன்னத இல்லத்திலே வாழ்வதற்கான பாக்கியத்தை என்பதைத்தான் நாங்கள் இன்றைய நாளிலே சிந்திக்க வேண்டும். அதே வழியிலே நம்முடைய சகோதரி அந்த வாழ்வை வாழ்ந்து ஆண்டவருடைய உன்னதமான வாழ்வை பெறுவதற்கு அவர் பெறுவார் என்ற நம்பிக்கையில் அவரை இன்று நாங்கள் ஆண்டவருடைய பிரசனத்துக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஏனென்று சொன்னால் ஒரு இப்படியான ஒரு தாயை தந்ததற்காக, இப்படியான ஒரு மனைவியை தந்ததற்காக, இப்படியான ஒரு நண்பியை தந்ததற்காக, இப்படியான ஒரு பெரிய மனுஷர் எங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை சொல்வதற்காக இந்த உலகத்தை படைத்ததற்காக, இப்படியான ஒரு பெரிய மாவை சின்னமாவை காட்டி எங்களை பாட்டியை தந்ததற்காக சொல்லி நன்றி சொல்வதற்காகவே ஆண்டவர் இந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே நன்றி சொல்லுவோம், அவருக்காக சொல்லுவோம். தொடர்ந்து ஆண்டவர்களுடைய ஆன்மாவை சுத்திகரிச்சு
நேரத்திலே இவரோடு நாங்களும் தந்தை மகன் தூயாக அனைவரும் எழுந்து நம்முடைய மன்றாட்டங்களை ஆண்டவருக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமது திருவிழப்படி இவ்வுலகிலே வாழ்ந்து எங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கிற உம் அடியார் சுதாவுக்காக நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். அவர் எங்களுக்கு கொண்டிருந்த அன்பிற்காகவும் அவர் செய்த நன்மைகளுக்காகவும் அவர் வாழ்ந்து காட்டிய கிறிஸ்தவ வாழ்வுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். இவை அனைத்தும் கருத்தில் கொண்டு அவர் இவ்வுலக வாழ்விலே தம் மனித கலவினத்தில் நிமித்தம் செய்த குற்றம் குறைகளை அனைத்தையும் மன்னித்து உமது விண்ணக வீட்டில் சேர்த்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உணர்வு வழக்கு முறைவா இவ்வுலகிலே பிரிவு என்பது தாங்க முடியாத ஒரு பெரிய இழப்பாக இருக்கின்றது. நம்மை விட்டிருந்து சென்ற சகோதரர் சுதாவின் இவள் வாழும் கணவன் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் உறவினர்கள் அனைவரையும் நீரை அனைவருக்கு ஆறு அனுப்ப வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலக வாழ்வை முடித்து உமதண்டை வந்திருக்கும் சகோதரி சுதாவின் பெற்றோர், உடன்பிறப்புகள், உறவினர் அனைவரும் பரத்து நிலையில் இருந்து முழுமையாக விடுதலை பெற்று கண்ணீரும் கவலையமற்ற புதிய படைப்புகளான நித்திய பேரின்ப வாழ்வை சுவைக்க வரம் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விசுவாசத்திற்கு வாழ்வும் மாறப்படுவதே அன்றி அழிக்கப்படுவதில்லை என்று மனித ஆண்டவரே, உண்மையை உறுதியான நம்பிக்கையுடன் வாழ்ந்து உமரனை வந்திருந்தும் வந்த எமது சகோதரியை ஒருபோதும் கைவிடந்து விடாமல் நிச்சயத்துக்கும் அவரை உமது முன்னரசில் சேர்க்கிற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அடிப்படை வளைவை இறைவா, இந்த தாயும் பிரிவு எனது குடும்பத்திலே ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவரது இழப்பை உமது அன்பினாலே நிறைவு செய்து கண் கலங்கி நிற்கும் குடும்பத்தவரை உமது அருளாலும் ஆசிராலும் பிறப்பியற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பான தந்தை இறைவா, இந்த கணப்பொழுதிலே கலங்கி நிற்கிற உங்கள் உறவுகளை கண்கொண்டு பாருமாண்டவரே. அம்மா இல்லாமல், மனைவி இல்லாமல், நம்முடைய சகோதரி இல்லாமல்
அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் எங்களுக்காக விட்டு சென்ற விழுமியங்கள் நாங்கள் இவருடைய நினைவாக தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்கிறோம். அவரை நாங்கள் முகமுகமாக காணும் வரை அவருக்காக செல்லும், அவருடைய பெயரை சொல்லி ஆண்டவரை புகழும். தொடர்ந்து இந்த வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் நம்முடைய விசுவாசத்திற்கு ஏற்ற வெற்றி வாகை சூடவும் எல்லாருக்கும் வரங்களை தாழ்வானவரே, நீரை இந்த மன்றாட்டங்களையும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா சிந்தனைகளையும் எல்லா தேவைகளையும் உங்களுடைய கரத்தில் எடுத்து எங்களுக்கு அவைகளை அன்பின் கொடையாக ஆசீர்வாதமாக பாதுகாப்பாக இந்த சரவணன் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உண்மை மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள நடுவராக எதிர்கொள்ள செய்வீராக. என்றென்றும்
அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்றும் உமக்காக வாழ்ந்து அவர் ஒருவரே சாக திருமணமானார். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாக. மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை கொண்டாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக உங்களுக்கு இவை மாறுபடலாம். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள்
தூய ஆவியாரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எழுந்திருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை பார்க்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றார்கள். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருக்குமா. நாங்கள் நம்பியிருக்கும், எதிர்பார்த்திருக்கும், எதிர்நோக்கி இருக்கும் பேர்களுக்காகவும் எம்மிற்றாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உங்களுடைய திருத்துதர்களுக்கு மொழிகிறேன். இந்த வேளையிலே இவருடைய இறப்பினாலே அமைதி அற்று இருக்கும் எல்லா உள்ளங்களுக்கும் ஆண்டவர் தன்னுடைய நிறைவான அமைதியால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி வந்தார்கள். சிறப்பாக கணவன், பிள்ளைகள், உற்சாக உறவுகள், எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தவர்களாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் உலகின்
silent trees, filled with resilience, and who loved deeply everybody around her. As we know, my mommy fell in love with a great man, my dad, William. They married and welcomed me into the world, but at the same time the war started. And she made the unimaginable sacrifice at leaving the place she had called her home for 25 years, all to protect me. A small town girl who had never been out of the village had to pack up her things, her 3-year-old daughter, and travel to Honolulu with just what she could carry. But as always, her love for her children and family was greater than anything else. She always believed in the goodness in people and welcomed everyone with open arms and a smile on her face. A selfless person who would always share anything she had. Even when she had nothing, she would make sure to feed everyone before her. Everyone who met her knew her as a kind and a caring person, with always a smile on her face. A few years later, with now 2 small children, she had to uproot her life once again and move to Denmark. A country where everything was different, was very different. The language, the culture, the people. But once again, she embraced the struggle, worked tirelessly to build a new life for us, with all the opportunities, to give us all the opportunities she never had. Here, our family became complete with our little sister joining us. She made sure that our childhood was filled with love and the feeling of being safe. One of my core memories till this day is falling asleep in my mom's arms, breathing the scent of her hair and just feeling so calm. And this is something I still carry with me when life gives us trouble. My mom was a lady with a positive outlook on life, who always found a solution and never gave up. She would say, try again. And we will try again. Yeah. She always encouraged us to explore, to try, to be fearless, and she made sure that we knew that she and Dad was there for us, no matter what. In every way, in every season of our lives, she was there. There are so many memories, experiences I would have been without if it was not for my mother's encouraging words. You were just not my mother, but my confidant and my best friend, and my inspiration. I can't talk about my mommy without mentioning her love for her grandchildren. There was nothing better for her than being an mama. It was the greatest joy of her life, without a doubt. And I felt even more in love with my mommy, if that's even possible, when I saw her as an mama to my sons. If I can be even half the mother or the woman she was, I would consider myself truly blessed. You are a constant, you are a safe place, you are a home. And I miss you so deeply every single day, every moment, every second. See you again very soon, Mommy. Thank you all for coming here today and celebrating my mom's life with us, and also all the outpouring love we have been receiving the past week. And all the support during this difficult time. Your kindness meant so much to us, and we will always remember it. Thank you. அடிக்காலத்துக்கு பொறுப்பான தந்தை அவருடைய என்னுடைய விசுவாசிகளின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்றக் கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம்.
நம் சகோதரியின் உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் வரிசையில் இது வல்லமையுள்ளதாக உயிர்த்தெழச் செய்வதாக இவரது ஆன்மா புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளை இடுவாராக. தீர்ப்பிடும் போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவாராக. சாவே இவருக்கு மீட்பளிப்பதாக, பாவக்கடன் ஒழிவதாக பிதாவிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயன் இவரை அழைத்துச் செல்வாராக. இவர் நித்திய மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமுன் ஒப்புக் கொடுங்கள். இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு இறைவன் புனிதரே, துணை நிற்க வருவீர், தேவனின் தூதரே எதிர்கொண்டு வருவீர். இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உம்மை தம்மிடம் அழைத்த கிறிஸ்து உம்மை ஏற்றுக்கொள்வாராக. தூதரும் உம்மை ஆபிரகாமின் மடியில் கொண்டு சேர்ப்பாராக. நித்திய விளைப்பாற்றியை ஆண்டவரே இவருக்கு இன்று அளித்தருள்வீராக. முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. கிறிஸ்துவுக்குள் இறந்து அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்கம் இணைந்த தந்தையே, உம்முடைய கைகளில் எம் சகோதரியின் ஆன்மாவை கொடுக்கிறோம். உண்மை உமது நன்மைத்தனம் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடு உம் அடியார் இவருக்குள்ள கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாய் விளங்கும்படியாக நீர் இவ்வுலக வாழ்வில் இவர் மீது பல நன்மைகளை பொழிந்திருக்கிறீர். இவற்றெல்லாவற்றுக்கும் உமக்கு நன்றி கூறுகிறோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும், கனிவாக தயவாய் செவி சாய்த்தருளும். உம் அடியாருக்கும் பேரின்ப வீட்டில் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் என் சகோதரரோடும் என்னாலும் ஒன்று சேர்ந்திருக்கட்டும். விசுவாசம் நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ள செய்தவர்கள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்
அங்கே நமது இரட்சகர் என்றென்றும் ஆளுகை செய்து வீற்றிருப்பார். துக்கம் நோய் சாவுகள் நீங்கிடும். தேவன் நம் கண்ணீரை துடைப்பார். இந்த ராயத்திலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இந்த ராயத்திலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அன்பார்ந்த சகோதரங்களே, இறைவனடி சேர்ந்த நம்முடைய சகோதரியின் ஆன்மாவை காட்சிக்காக நம்பிக்கையுடன் வேண்டுதல்கள் பல புரிந்த பின் அவருடைய இந்த உடலை நல்லடக்கம் செய்ய இங்கு வந்திருக்கிறோம். இவரது பிரிவால் நாம் துயருற்றிருந்தாலும் இப்பிரியாவிடையால் நம்பிக்கையும் ஆறுதலும் பெறுகிறோம். ஏனெனில் நாம் மீண்டும் நம் சகோதரியை கண்டு அவருடைய மீட்பிலே மகிழ்வோம். துயரம் மிகுந்தவர்களாக இப்பொழுது இங்கிருந்து பிரிந்து செல்லும் நாம் எல்லோரும் இறைவனின் இரக்கத்தால் அவரது அரசில் மீண்டும் ஒரு நாள் மகிழ்வுடன் கூடுவோம் என கிறிஸ்துவின் விசுவாசத்தில் நாம் ஒருவருக்கொருவர் ஆறுதல் கூறுவோமாக. என் கிறிஸ்தவ விசுவாசத்தின் வழியாக எமக்கு இந்த துன்ப வேளையில் ஆறுதல் அளிக்கும் இறைவனுக்கு நன்றி கூறி பின்வரும் சங்கீதத்திலே பங்கு கொள்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். உடைய பதிலாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சார்ந்த பகவான்களாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். துன்ப வேளையில் நான் ஆண்டவரை கூவி அழைத்தேன். ஆண்டவரும் என் மன்றாட்டுகளை கேட்டு எனக்கு விடுதலை அளித்தார். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? எவன் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். இறந்த நம் சகோதரியின் பூத உடலை நாம் அடக்கம் செய்ய போகும் இந்த கல்லறையை அன்பு நிறைந்த இறைவன் ஆசீர்வதிக்குமாறு செபிப்போமா. இறைவா, உன் கட்டளையை கைவிட்டு தவறான வழி சென்ற மனிதனை நீதியான தீர்ப்பினால் தண்டித்தாலும் அவன் பச்சாத்தாபத்தாலும் இறுதியில் உயிர் பெறுவதாலும் வாழ்வான் என காட்டுகிறது. என் தந்தை ஆபிரகாமுக்கு நீர் உடன்படிக்கை நாட்டில் கல்லறை அமைத்தளித்தீர். நீதிமானாகிய சூசை தமக்கென தயார் செய்த கல்லறையில் ஆண்டவரின் திருவுடலை அடக்கம் செய்ய அவரை தூண்டினீர். நாங்கள் நொறுங்கிய உள்ளத்துடனும் தாழ்மையான வேண்டுதலுடனும் உம்மை மன்றாடுகிறோம்.
மடியாரின் உடலை அடக்கம் செய்ய தயாரான இந்த புள்ளியை உமது பரிவன்பால் கண்ணோக்கி ஆசீர்வதித்தீராக. இதனால் இவரது உடல் இதில் வைக்கப்படுகையில் இவர் ஆன்மா பேருந்து வீட்டுக்கு சென்றடைய வேண்டும் என்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்த சகோதரங்களே, நம் சகோதரரை உலகில் வாழ்வில் நின்று தம்மிடம் அழைத்துக் கொள்ள எல்லாம் இறைவன் திருமணம் கொண்டதால் இவர் உருவான மண்ணுக்கு திரும்பவும் செல்லும்படி இவர் உடலை நிலத்திற்கு கையளிக்கிறோம். ஆயினும் இறந்தோடமிருந்து தலைப்பேராக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தாழ்வுக்குரிய தம்முடலை மாற்றுக்குரிய தம்முடலாக உடலின் சாயலாக உருமாற்றுவார். ஆதலால் நம் சகோதரி ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவர் இவரை தம் அமைதியும் ஏற்றுக்கொள்வாராக. இவரது உடலையும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வாராக. வானதூதர் கூடி உம்மை ஏற்றுக்கொண்டு ஆபிரகாமின் மடியில் வைப்பார்களாக. முன்னாளியாய் இருந்த லாசரோடு நித்திய இளைப்பாற்றி கொள்வாராக. செபிப்போமாக. ஆண்டவரே, உமது திருவுளப்படி வாழ்ந்து இறந்த உமடியார் என் சகோதரி தம் தீய செயல்களுக்காக தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டீர்கள். இவரது மெய்யான விசுவாசம் இவ்வுலகில் இவருக்கு விசுவாசிகளின் கூட்டத்தில் இடமளித்தது போல ஒரு இரக்கம் இவரை இவ்வுலகில் வானதூதரின் கூட்டத்திலும் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றியை இவருக்கு அளித்தருளும். முடிவில்லாத ஒளி அவர் மீது ஒளிர்வதாக. இவர் சமாதானத்தில் இளைப்பாறுவாராக. இவருடைய ஆன்மாவும் மரித்த சகல விசுவாசிகளின் ஆன்மாக்களும் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. அழைத்த